அப்போ கொழுப்பை கரைக்கக்கூடியவர் யார் அப்படின்னம்னா பித்தநீர். பித்தநீரை சுரக்கக்கூடியவர் யாருன்னா லிவர். உங்களுடைய கல்லீரலுடைய எனர்ஜி கம்மியாக இருக்கும், பித்தநீர் கம்மியாக சுரக்கும். அதை அதிகப்படுத்துங்க. உங்களுக்கு கொழுப்புகளை கரையுங்க. அப்போ ரத்த ஓட்டத்தை சீராகும். அடுத்தது ரத்தத்தை அதை டைலூட் பண்ணக்கூடிய வேலை பண்ணணும். டைலூட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம், லெமன் சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு டீ ஒன்று சொல்கிறேன். இந்த டீயை மட்டும் டெய்லி 2 வேளை எடுத்துகிட்டே வாங்க. உங்களுடைய ரத்தம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நீங்கள் டைலூட் பண்ண ஒரு நிலைக்கு போகும். அந்த கட்டித்தன்மையில் டைலூட் ஆகும். என்ன பண்ணலாம்னா ஒரு டம்ளர் தண்ணிங்க, ஒரு அரைக்கால் எலுமிச்சம்பழம், அவ்வளோ 8ல் 1 பங்கு அப்படி வச்சுங்களேன். அதை பிழிஞ்சிக்கங்க. ஒரு நபருக்கு அரைக்கால் எலுமிச்சம்பழம். அப்புறம் அதில் ஒரு ஸ்பூன் தேன் கலந்துக்குங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாதுங்க. 1 டம்ளர் தண்ணி, அரைக்கால் எலுமிச்சம்பழம், 1 ஸ்பூன் தேன் கலக்கிட்டு ஸ்பூனில் எடுத்து சுவைச்சு சாப்பிடுங்க. அவ்வளோதான். இதை மட்டும் ஒரு நாளைக்கு 2 வேளை, காலை மாலை 2 வேளை சாப்பிட்டே வாங்க. ஆமாம், பால் டீ காஃபியை நிப்பாட்டிடுங்க. அவசியம் பால் டீ காஃபியை நிப்பாட்டிடுங்க. ஒயிட் சுகரை நிப்பாட்டிடுங்க. வெரிகோஸ் வெயின் உங்களுக்கு சரியாகணும்னா அவசியம் அதை நீங்கள் நிப்பாட்டி தான் ஆகணும். நிப்பாட்டிடுங்க. அதுக்கு பதில் இப்போ லெமன் டீ மட்டும் எடுக்க ஆரம்பிச்சிடுங்க. காலையிலையும் மாலையிலையும் இந்த லெமன் டீ எடுங்க.